உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இந்த டிவி வாயிலாக நிறைய பதிவுகள் போடுறோம். அந்த பதிவுகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய கஷ்டங்களுக்கும் காயங்களுக்கும் மருந்தாகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நாம் இன்னைக்கு ராகு கேது பெயர்ச்சி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பெயர்ச்சி ஆகப்பட்டது எப்போ நடக்குது அப்படின்னா 18/5/2025 இந்த ராகு கேது பயிற்சி திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நடக்கிறது. இதனுடைய பீரியட் ஆகப்பட்டது 1.5 வருட காலங்கள். அதே சமயத்தில் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 26/4/2025 இந்த ராகு கேது பெயர்ச்சி நடக்கிறது. அப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சியினால பலன் அனுபவிக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா மிதுன ராசி. இப்ப எல்லா ராசிகளுக்கும் தொடர்ந்து பதிவு போட்டுருக்கிறோம். அதுல இப்ப மிதுன ராசிக்கு இந்த பதிவு சொல்றோம். மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு இந்த ராகு பகவான் வர்றாங்க. மேனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு வர்றாங்க. அப்ப மிதுனத்துக்கு 9ஆம் இடம். கன்னியில் இருக்கக்கூடிய கேது பகவான் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. மிதுனத்துக்கு 3ஆம் இடம். அப்ப இந்த 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவானால இந்த தலைவலி, ஒற்றை தலைவலி, இந்த சைனஸ் ப்ராப்ளம், இது மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது மருத்துவ ரீதியாக பார்த்து நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். அப்போ குரு பகவானும் இந்த ராகுவை 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால, இந்த குருவுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் ரீதியாக எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அது தீரும். தைரியமா இருங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி நடக்கிறதுனால நீங்க திருச்செந்தூர் முருகரை நீங்க வழிபாடு செய்வது அப்படிங்கிறது இந்த பீரியட்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப அந்த திருச்செந்தூர் கோயில்ல கூட்டம் ஜாஸ்தியா இருக்குது அப்படிங்கிறது நானும் கேள்விப்பட்டேன். இப்பவும் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. இருந்தாலும் நீங்க சனி, ஞாயிறு, வெள்ளிக்கிழமை அப்படி போக வேண்டாம். திங்கட்கிழமை நாளில் போங்க, கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும். அந்த முருகரை நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்க எத்தனை முறை போறீங்களோ அத்தனை முறையும் நல்லது. ஒவ்வொருத்தருனால போக முடியாது. அவங்க அருகாமையில் உள்ள முருகரை கும்பிட்டுக்கிறது நல்ல விஷயம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது வெளிநாடு போவதற்குண்டான ஒரு யுக்தியை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப நிறைய நாள் நான் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணேன், வெளிநாடு போக முடியல. வெளிநாட்டில் போய் நான் சம்பாதிக்கணும், எனக்கு அந்த அளவுக்கு நல்ல படிப்பு இருக்குது, என்னுடைய படிப்புக்கு தகுந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் நிறைய சம்பாதிச்சிருவேன், நான் ஊர்லயே வீடு கட்டிடுவேன், எங்க அப்பா அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பேன் அப்படிங்கிற கனவுகளோட இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல வெளிநாடு போவதற்குண்டான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் போவீங்க, வெளிநாட்டில் பிஸ்னஸ் செய்வீங்க, கை நிறைய சம்பாதிப்பீங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே இந்தியாவில் நீங்கள் சொந்த ஊரில் கண்டிப்பாக தீரும். அது போக வெளிநாட்டில் நான் சொத்து வாங்கணும், வெளிநாட்டிலேயே நான் வீடு வாங்கணும், இல்லை வெளிநாட்டிலேயே எனக்கு சிட்டிசன்ஷிப் வேணும் எனக்கு அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க, கடந்த காலங்களில் அது தடுங்கலாகி இந்த முயற்சி பண்ணலாமா வேண்டாமா நினைக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல முயற்சி பண்ணுங்க. அட்டகாசமாக உங்களுக்கு அந்த காரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதுபோக மிதுன ராசியில் பிறந்தவங்க அவங்களுடைய பூர்வீக தொழில், அந்த தொழிலை நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அந்த தொழில்ல இருந்து வெளியில வருவதற்கு இப்ப அருமையான டைம். ஏன்னா அந்த தொழில்ல செய்யவும் முடியாம, செய்யாமல் இருக்கவும் முடியாம
அதிகமாக சம்பாதிக்கவும் முடியாமல் குழப்பத்தில் இருப்பீங்க. அப்போ இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு வேறு ஏதாவது ப்ரப்போசல் கிடைச்சதுன்னா தாராளமாக நீங்கள் போயிடலாம். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்போ நடக்குது. இது போக பார்த்தீங்கன்னா இப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்க அவங்களுடைய சொந்த பந்தங்கள் வழியில இப்போ கேது 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க, ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த ராகுவை குரு பார்க்குது, கேது 3ஆம் இடத்துல இருப்பது நல்லது. அப்ப இந்த பீரியட்ல உங்களுக்கு சொந்த பந்தங்கள்னால் கண்டிப்பாக சில மனஸ்தாபங்களோ சில மன கஷ்டங்களோ அவங்கனால சில பிரச்சனைகளோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அப்ப அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நீங்கள் தனி மனிதனாக நீங்கள் சம்பாதித்து அவர்களுக்கு முன்னால் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து அவங்க எல்லாருமே பார்த்து உங்களை பொறாமைப்படக்கூடிய சூழ்நிலை வரும், பெருமைப்படக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த அளவுக்கு உயர உயர வளர்வதற்குண்டான வாய்ப்பு இந்த பீரியட்ல அட்டகாசமா உங்களுக்கு இருக்குது. ஏன் சொல்றேன்னா அந்த கேது 3ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய முயற்சிகள் முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும். அது போக உங்களுக்கு பழக்க வழக்கங்களினால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். அது போக இந்த பீரியட்ல ஒரு செல்வந்தர், ஒரு செல்வாக்கா இருக்கிறவங்க, ஒரு அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க, இவங்க மூலியமாக ஒரு தொடர்பு உருவாகும். அந்த தொடர்புகளால் உங்களுக்கு வெற்றிகள் தான் கண்டிப்பாக கிடைக்கும். இது போக பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் கனவு உங்களுடைய மனைவிக்கு இருக்கும். அந்த நீண்ட நாள் கனவை நீங்க இப்போ அது செயல்படுத்தக்கூடிய அவங்களுக்கு இந்த நீண்ட நாள் கனவை நீங்க சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு யோகமாகப்பட்டது இந்த பீரியட்ல வருது. அதனால கணவனும் மனைவியும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த பீரியட்ல இருக்குது. அதுபோக மக்களால் சந்தோஷம், உங்களுடைய மக்களுக்கும் உங்க மூலியமாக ஒரு நல்ல திருப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்போ அவங்களுக்கு நல்ல படிப்போ நல்ல காலேஜோ ரெண்டாவது நல்ல ஒரு திருமண வாழ்க்கையோ இது எல்லாமே நீங்கள் அமைச்சு கொடுப்பீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல இப்போ உங்களுடைய பையன் மேலே வெறுப்போ இல்லை உங்கள் பொண்ணு மேலே வெறுப்போ உங்களுக்கு இருந்து உங்களுடைய மனைவி பையனையும் பொண்ணையும் அனுசரித்து வந்துட்டு இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு பையன் மேலே இருக்கக்கூடிய அந்த வெறுப்பும் பொண்ணு மேலே இருக்கக்கூடிய அந்த வெறுப்பும் இப்போ தீர்ந்து அவங்கள மனசார சந்தோஷமாக அவங்களை அரவணைத்து கொள்ளக்கூடிய காலமும் இப்போ வருது. அதனால நீங்கள் தைரியமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லபடியாக கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். வேலையில் உங்களுக்கு ஹையர் ஆஃபீஸரோ உங்களுடைய மேனேஜரோ உங்கள் மேலே நல்ல ஒப்பீனியன் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கும் உங்கள் மேலே நல்ல ஒப்பீனியன் வரும். நீங்கள் பிஸ்னஸ் எது செஞ்சாலும் சரி அதில் நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் அதிகமான லாபமும் சம்பாரித்து உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து நீங்கள் நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பு அருமையாக இருக்குதுங்க. அது போக மக்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும், உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்களுக்கு எதிர்காலமும் நல்லா இருக்கும், எந்த குறையுமே இல்லை, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறக்கோ ஒரு வெளிநாடு போவதற்கோ ஒரு திருமணம் செய்வதற்கோ கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிறது நல்ல விஷயம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால்.